நான் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே எடுத்தேன். அப்போ தெரில. இதுதான் நம்ம முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இதை நம்ம ரெண்டா கட் பண்றோம். புரியுதா? இப்படி வரணும் ப்ளவுஸ், இப்படி வரணும், இப்படி வரணும். இதை நம்ம என்ன பண்றோம், இதை அப்படியே இங்க வச்சு வந்துச்சா? இது வந்து சென்டர் தான். சரியா? இது என்ன சைடு? ராங் சைடு. இது உள்ளுக்கு போகணும். இது மார்க் பண்ணது எல்லாமே உள்ள போகணும். மார்க் பண்ணாதது வெளியே வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை போட மறந்துடுவாங்க. இதை போட மறந்துடுவாங்க. இங்கே மார்க் பண்ணுவாங்க. இதை போட்டு வச்சுட்டு இப்படி தச்சிடுவாங்க. தச்சா இப்படி வந்துடும். ஒரே பக்கமே ரெண்டு சைடு வந்துடும். இப்படி வராது. இங்கேயும் நீ டாட் பிடிச்சிடுவ, இங்கேயும் நீ டாட் பிடிச்சிடுவ. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லெஃப்ட் சைடே வரும், ரைட் சைடு பிரெஸ்ட்டுக்கு வராது. அதனால இப்படி மார்க் பண்ணினா உனக்கு என்னது, பேக் சைடு கம்பல்சரி பேக் சைடு. இது இங்கே தான் நம்ம டாட் பிடிக்கணும், இங்கே தான் நம்ம டாட் பிடிக்கணும், இங்கே பிடிக்கக்கூடாது. இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. முடிஞ்சுதா? இதுதான் என்னது, ஃப்ரண்ட்டு. ஒரு பார்ட் வச்சுட்டோம். இதுதான் பட்டி. இதுதான் என்னது, பட்டி. பட்டிக்கு இங்கேருந்து நம்ம அதே சைஸில் வச்சுட்டு 2 இன்ச்சு விட்றோம். அங்கே 2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதனால நம்ம 2 இன்ச்சு விட வேண்டாம். கொஞ்சம் இடம் விட்டு வைக்கலாம். தப்பாக இருந்ததுன்னா இங்கே பிடிக்கும் போது எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கொஞ்சம் இடம் விட்டு வெட்டுறது ரொம்ப நல்லது. இதோட நீ வெட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே நீ 1/4 இன்ச்சு கொடுத்து இங்கே நீ ஜாயின் பண்ணணும். இது ஒன்று மட்டும் தான் நான் வெட்டுவேன். அடுத்து அவங்கவுங்களுக்கு மார்க் பண்ணி அவங்கவுங்க வெட்டணும். சரியா? இங்கேருந்து நம்ம இதை முதல்ல வெட்டி எடுத்துட்டு இதுலேருந்து நம்ம கொடுப்போம். எப்பவுமே 1/4 இன்ச்சு தையலுக்கு விடுவோம். சரியா? அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சுக்கு விடணும். தையலுக்கு இடம் விடாமல் ஒட்டுக்கா வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 இன்ச்சு வராது, சுருங்கிடும். அப்போ இங்கே இருக்கும் ஸ்லீவ் வராது. இங்கே நீங்கள் ஏற்றி போட முடியாது, ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும். பேக்கில் சுடிதார் வெட்டுறோம், அது ஃப்ரண்ட்டு தான் பேக். இதேதான் வெட்டிடுறோம்னா இங்கேருந்து நமக்கு மார்க்கு சுற்றுறது 8. க்ளோஸ் பண்ணும்போது எங்கள் அக்கா கொடுக்குறோம். தையல் இங்கேருந்து வரணுன்றதுக்காக நம்ம அர்க்கட் கொடுத்துருக்கோம். சரியா? அதே மாதிரி இங்கே ஒரு அர்க்கட் கொடுத்துருக்கோம், மடிச்சு தைக்கிறது. இந்த மாதிரி அர்க்கட் கொடுத்தா அப்போ அங்கேருந்து நம்ம என்ன கழுத்து அளவு எடுப்போம், தோள்பட்டை ஷோல்டர் நம்ம முதல்ல கம்மி பேசிக்கலாம். பின்கழுத்தோட உயரம் இங்கேருந்து நம்ம 4 இன்ச்சு இருக்கும். இங்கேருந்து நம்ம
ஏன் போடுறதுன்னா மடிச்சு இப்படி மடிக்கிறது. சரியா? இது மாதிரி போட்டால் நம்ம கரெக்டாக. இது அப்படியே என்ன பண்ணுறோம், நான் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே எடுத்தேன். அப்போ தெரில.